வணக்கம் டிஎன்பிசி வெற்றியாளர்களே. டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 4ல் கேட்ட ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான செம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். A = 1, B = 2, C = 3 எக்ஸெட்ரா Z = 26 என கொண்டால் H, C, F இன் மீசிமா எதற்கு சமம் இல்லை அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஏவோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறாங்க, பியோட லெட்டரோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிறாங்க, சி லெட்டரோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கிறாங்க, எக்ஸெட்ரா இசட் லெட்டரோடைய வேல்யூ 26 தெரியும் நம்மளுக்கு. ஏபிசியோட லெட்டர்ஸ் தான் அதனுடைய மதிப்பாக ஒன்று எடுத்துக்கிறாங்க. இதில் ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ கேட்கல, H, C, Fன்ற இந்த லெட்டருக்கான நம்பரோட வேல்யூ எடுத்து மீசியமாக கண்டுபிடிச்சோம்னா இது கொடுத்துக்கிற வேல்யூக்கு எதுக்கு சமம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சமமாகிறதுக்கு கேட்கல, சமம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கேட்குறாங்க. அப்போ ஹெச்சோட லெட்ரு என்னவாக இருக்குனாக்கா 8ஆக இருக்குமா, சியோட லெட்ரு 3ஆக இருக்குமா, நெக்ஸ்ட்டு எஃபோட லெட்ரு பார்த்தோன்னாக்கா என்னவாக இருக்கும் நம்மளுக்கு 6ஆக இருக்குமா. அப்போ அப்ளை பண்ணுங்கள். நம்மளுக்கு அப்ளை பண்ணால் எல்சிஎம் 8, 3, 6 கண்டுபிடிச்சோம்னா நம்ம 2 போட்டோம்னாக்கா 4, நெக்ஸ்ட்டு 3 அப்படியே வரும், நெக்ஸ்ட்டு 3 வரும், நெக்ஸ்ட் அகைன் 2 போட்டோம்னா 2, 3, 3 வரும், நெக்ஸ்ட்டு 2 போட்டோம்னா 1, 3, 3 வரும், நெக்ஸ்ட்டு 3 போட்டோம்னா 1, 1, 1 வரும். மல்டிபிள் பண்ணால் 2 2 4, 4 2 8, 8 3 24 வரும். அப்போ எல்சிஎம் 24 இருக்கும். ஸோ இந்த எல்சிஎம்மோட மதிப்பு இப்போ கொடுத்துக்கிற லெட்டருக்கு எதுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே எக்ஸுக்கு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸோட லெட்ரு நம்ம ஏபிசியில் எக்ஸோட லெட்ரு கண்டிப்பாக 24 இருக்கும். இ ப்ளஸ் எஸ்ஸுக்கும் கண்டிப்பாக என்னவாக இருக்குனாக்கா ஆட் பண்ணனா அந்த வேல்யூவும் வரும். நெக்ஸ்ட்டு ஏ, சி, ஹெச்சோட வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணால் வேல்யூ வரும். எதுக்கு தான் வராதுனாக்கா ஆப்ஷன் சிக்கு இந்த லெட்டருக்கு தான் நீங்கள் வேல்யூ போட்டு பாருங்கள், மதிப்பு வராது.